இது மேலோட்டமா பார்த்தா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கான தட்கல் இலவச மின் இணைப்பு திட்டத்தோட கடைசி நாள் பத்தின ஒரு ஒரு அவசர அறிவிப்பு மாதிரி தான் தெரியும். ஆமா. ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது வெறும் அறிவிப்பு இல்ல. இந்த யூடியூபர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி மட்டும் செயல்படல. அவர் ஒரு நெருக்கடி மேலாளர், ஒரு சமூக ஆர்வலர், ஏன் அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான ஒரு பாலமாவே இருக்காரு. அரசாங்கம் சொல்ல வர்றதுக்கும் அது மக்களை போய் சேரல விதத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு இந்த வீடியோ ரொம்ப அப்பட்டமா காட்டுது. வாங்க இதைச்சும் விரிவா அலசுவோம். ஆமா ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரியான பாயிண்ட். இது வெறும் ஒரு திட்டத்தோட கடைசி நாள் பத்தினது மட்டும் இல்ல. இது ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன ஓட்டைகள் இருக்கு, அந்த ஓட்டைகளை யார் சரி செய்ய முயற்சி பண்றாங்கன்னு காட்டுற ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கு. கரெக்ட். 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற இந்த வாய்ப்பை விவசாயிகள் எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு ஒருத்தர் எவ்வளவு மெனக்கெடுறாருங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ முதல்ல அந்த அவசரத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அந்த வீடியோல நாளைக்கு தான் கடைசி நாள்னு சும்மா சொல்லிட்டு போகல. இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம்னு ஒரு பதற்றத்தோட சொல்றாங்க. குறிப்பா பேங்க்ல டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிடி எடுக்கிறதுக்கான டைம். ஆமா, மதியம் 2:45க்கு முடிஞ்சிடும்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அதனால டிவிஷன் ஆஃபீஸ்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வேலையெல்லாம் காலையில 12 மணிக்குள்ளேயே முடிச்சிடுங்கன்னு சொல்றார். கடைசி நேரத்துல போய் அதிகாரிகளை நசுக்கினா எதுவும் நடக்காதுங்கிற வார்த்தை அது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஆமா, அந்த வார்த்தை தான். அங்கதான் நாம் ஒரு நிமிஷம் நிக்கணும். ஏன் ஒரு யூடியூபர் இந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ் பண்ணணும்? டிவிஷன் ஆபீஸ்க்கு 12 மணிக்குள்ள போங்க, பேங்க் 2:45க்கு மூடிடும், செக்ஷன் ஆபீஸ்க்கு அதுக்கப்புறம் போங்கன்னு ஏன் ஒருத்தர் இப்படி கைப்பிடிச்சு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு? ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. இதுவே அரசாங்கத்தோட தகவல் தொடர்பு முறையில ஒரு பெரிய குறைபாடு இருக்குன்னு காட்டுது இல்லையா? ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது, ஆனா அதை எப்படி சரியா செஞ்சு முடிக்கிறதுங்கிற நடைமுறை வழிகாட்டுதல் மக்கள் கிட்ட சரியா போய் சேரல. அந்த ஒரு கேப் இருக்கு. ஆமா, அந்த வெற்றிடத்தை தான் இந்த மாதிரி தனிநபர்கள் நிரப்புறாங்க. நெக் ஆஃப் த மூமெண்ட்ல பிரஷர் பண்ணா எதுவும் நடக்காதுன்னு அவர் சொல்றது அது பல வருஷ அனுபவத்திலேருந்து வர்ற வார்த்தை. அந்த சிஸ்டத்தோட நாடி புடிச்சு பேசுறார். கரெக்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நேர நெருக்கடி மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல அதை விட ஆழமான பிரச்சனைகளும் இருக்குன்னு அந்த வீடியோ காட்டுது. ஓஹோ, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாப்பட்ட ஒரு விஷயம், பல விவசாயிகளோட நிலம் அவங்க இறந்து போன அப்பா இல்ல அம்மா பேர்ல இன்னும் இருக்கிறது தான். பட்டா பெயர் மாக்கம் பண்ணாததால அவங்களால இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியல. ஐயோ, இது 24 மணி நேரத்துல சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லையே. இத பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? இது ஒரு பெரிய சிஸ்டமிக் பிரச்சனையோட ஒரு அறிகுறி. அதாவது அரசாங்கத்தோட வெவ்வேறு துறைகளுக்கு நடுவுல ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. நிலப்பதிவு ஒரு துறை கிட்ட இருக்கு, மின்சார வாரியம் இன்னொரு துறை. தட்கல் மாதிரி ஒரு வேகமான திட்டத்தை அறிவிக்கும் போது பட்டா பெயர் மாத்த மாதிரி மெதுவா நடக்கிற ஒரு விஷயத்தினால மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஏன் முன்கூட்டியே யோசிக்கல? அதுதான் முக்கியமான கேள்வி. ஆமா, இந்த யூடியூபர் என்ன பண்றாருனா அரசாங்கம் செய்ய தவறிய வேலையை செய்யறாரு. இன்ஸ்டாகிராம்ல தனியா மெசேஜ் பண்றவங்களுக்கு ஐடியா கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஆமா, அதையும் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்க திட்டத்தோட பலன் அடையறதுக்கு ஒரு தனிநபரோட இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த யூடியூபர் அரசாங்கத்தோட ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஹெல்ப்லைன் மாதிரி செயல்படுறாருன்னு சொல்லலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கொடுத்தாச்சுன்னு அவர் சொல்ற தொனில ஒரு சலிப்பும் அதே சமயம் ஒரு பொறுப்புணர்வும் தெரியுது. நிச்சயமா, அவர் ஒரு அன்அஃபிஷியல் டிரான்ஸ்லேட்டர் தான். அரசாங்கம் அதோட மொழியில ஒரு திட்டத்தை அறிவிக்குது, ஆனா அது சாதாரண மக்களுக்கு புரியல. ஆமா, இல்லனா அவங்களோட நிஜ வாழ்க்கை சிக்கல்களுக்கு அதுல தீர்வு இல்ல. அப்போ இவர் மாதிரி ஆட்கள் அந்த அரசாங்க மொழிய மக்கள் மொழிக்கு மாத்தி அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி தீர்வுகளை சொல்றாங்க. இத ஒரு தனிநபரோட சேவையா பாக்குறத விட நம்ம நிர்வாக அமைப்புகள் எவ்வளவு சிக்கலா மக்கள் கிட்ட இருந்து அந்நியமா இருக்குங்கிறதுக்கான ஒரு சாட்சியா பார்க்கணும். ஒரு நலத்திட்டத்துக்கு இவ்வளவு இடைத்தரகர்கள், அதுவும் அதிகாரப்பூர்வ மற்ற வழிகாட்டிகள் தேவைப்படுதுன்னா அப்போ அந்த திட்டத்தோட வடிவமைப்பிலே எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட், அங்கதான் பிரச்சனை. சரி, இந்த எல்லா பிரச்சனைகளையும் மீறி எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி, இந்த திட்டத்தோட கடைசி தேதி நீட்டிக்கப்படுமா? ஆமா, அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. இந்த நிச்சயமற்ற தன்மை தான் விவசாயிகளை ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் டாக்குமெண்ட் சரியில்லை, இன்னொரு பக்கம் நாளைக்கே கடைசி நாள், என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு இக்கட்டான நிலை. ஆமா, ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அது நாளைக்கு சாயங்காலம் தான் தெரியும்னு. இதுதான் அரசாங்கத்தோட செயல்பாட்டில் இருக்கிற ஒரு விசித்திரமான தன்மை. ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி. ஆமா,
எவ்வளவு விண்ணப்பங்கள் வந்திருக்கு, எவ்வளவு பேர் இன்னும் காத்திருக்காங்கன்னு கணக்கு எடுத்துட்டு தான் முடிவு செய்வாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு வகையில நியாயமான நிர்வாக நடைமுறை மாதிரி தெரியலாம். ஆனா ஆனா அந்த திட்டத்தை நம்பி இருக்கிற ஒரு விவசாயியோட பார்வையிலிருந்து பார்த்தா இது ஒரு பெரிய சித்திரவதை. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பதற்றத்திலே வச்சிருக்கிற மாதிரி. ஏன் இந்த தகவலை முன்கூட்டியே சொல்ல முடியாதா? ஒருவேளை நீட்டிக்கிறதா இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிச்சா இந்த பட்டா பேர் மாத்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கூட முயற்சி பண்ணுவாங்களே. சரியான கேள்வி. இந்த கடைசி நிமிட அழிவிப்பு யாருக்கு உதவுது? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு தேவை இருக்குன்னு துல்லியமா கணிக்கிறதுக்காக இருக்கலாம். 2, ஒரு விதமான அவசரத்தை உருவாக்கி உண்மையிலேயே ஆர்வம் உள்ளவங்கள மட்டும் விண்ணப்பிக்க வைக்கிறது. ஆனா இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அது? இந்த நிச்சயமற்ற தன்மை மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கையை குறைக்குது. இந்த யூடியூபர் சப்போஸ் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நாளைக்கு வீடியோ போடுறேன்னு சொல்றார். ஒரு நியூஸ் சேனல் மாதிரி ஆயிடுச்சு. அதேதான். அதிகாரப்பூர்வ அழிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இவரை நம்பிதான் ஆயிரக்கணக்கான பேர் காத்திருக்காங்க. இதுதான் கள யதார்த்தம். ஓகே, இப்போ இந்த உரையாடலோட மையப்புள்ளிக்கு வருவோம். இந்த யூடியூபர் ஏன் இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு மெனக்கெடுறார், திரும்ப திரும்ப வீடியோ போடுறார்? இதுக்கு அவரே ஒரு பதிலும் சொல்றார். இது 2-3 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஒரு வாய்ப்பு. இத விவசாயிகள் நழுவ விட்டுடக் கூடாதுங்கிறது தான். அந்த அக்கறைக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கு. ஒரு விவசாயிக்கே இலவச மின் இணைப்பு கிடைக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு சலுகை இல்ல. அது அவரோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா. இது வரைக்கும் டீசல் மோட்டார் வச்சு பாசனம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கு மாசம் 10,000-15,000 ரூபாய் வரைக்கும் செலவு மிச்சமாகும். அது பெரிய பணம். ஆமா. அந்த பணத்தை அவர் தன்னோட குழந்தைங்க படிப்புக்கோ இல்ல அடுத்த விவசாயத்துக்கான முதலீட்டுக்கோ பயன்படுத்தலாம். தண்ணி எப்ப வரும்னு கவலைப்படாம நம்பிக்கையா விவசாயம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் இந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு அவர் அவ்வளோ தீவிரமா இருக்காரு. இந்த இடத்துல தான் இந்த வீடியோ நான் எதிர்பார்க்காத ஒரு திசையில திரும்புது. எப்படி? வெறுமனே அப்ளிகேஷன் எப்படி போடுறது, கடைசி தேதி என்னன்னு சொல்லிட்டு நிறுத்தாம ஏற்கனவே கனெக்ஷன் வாங்கினவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவங்க கிட்ட 2 வேண்டுகோள் வைக்கிறார். ஆமா. அதுல முதல் விஷயம் இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றது. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா. இதுதான் இந்த வீடியோவை ஒரு சாதாரண ஹவு டு வீடியோல இருந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஆவணமா மாத்துது. யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார பலனை அடைய உதவி செஞ்சிருக்காரு. பலன் கிடைச்சதும் அவர் என்ன சொல்றார்? சரி, உங்களுக்கு நல்லது கிடைச்சிருச்சு, இப்போ நீங்க பூமிக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்றார். அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. மின்சாரம் இலவசமா கிடைக்குது, தண்ணி இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக அதை தேவையில்லாம வீணாக்காதீங்க, ரசாயன உரத்தை போட்டு நிலத்தை மலடாக்காதீங்க, இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றது மூலமா ஒரு உரிமையோட ஒரு கடமையும் ஞாபகப்படுத்துறார். அரசாங்கம் கொடுத்த ஒரு சலுகைய ஒரு சமூக இயக்கமா மாத்த முயற்சி பண்றார். அதோட அவர் நிறுத்தல. 2ஆவதா ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நான் உங்களுக்கு எப்படி உதவி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் உங்க நண்பர்களுக்கும் மத்தவங்களுக்கும் உதவி பண்ணுங்கன்னு சொல்றார். ஆமா. இது ஒரு உதவிச் சங்கிலிய உருவாக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. மிக சரியான வார்த்தை, உதவிச் சங்கிலி. இதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. ஒருவருக்கு கிடைக்கிற அறிவு இல்லனா நன்மை அதோட நின்னுடக்கூடாது, அது அடுத்தடுத்த ஆட்களுக்கு பரவணும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு. ஆமா. இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு பட்டா பெயர் மாத்த ஐடியா கொடுத்தா நாளைக்கு அவர் இன்னொருத்தருக்கு டிடி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்போ இது வெறும் தட்கால் ஸ்கீம் பத்தின வீடியோ இல்ல. நிச்சயமா இல்ல. இது ஒரு நல்ல சமுதாயத்தை எப்படி உருவாக்கலாங்கிற ஒரு பாடம். ஒரு யூடியூபரால் இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது இந்த டிஜிட்டல் யுகத்தோட ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, ஆக இந்த உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை தொகுத்து சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல, தட்கல் மின் இணைப்புக்கான கடைசி நாள் நெருங்கிடுச்சு, பேங்க் நேரம் முடியறதுக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிக்கணுங்கிற அவசரம். இது வெறும் காலக்கடி இல்ல, இது ஒரு வாழ்வாதார போட்டி. 2ஆவதா, பட்டா பெயர் மாத்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள். அரசாங்க திட்டங்கள் எவ்வளவு கள யதார்த்தத்தை விட்டு விலகி இருக்குன்னும் காட்டுது. இந்த மாதிரி ஓட்டைகளை சரி செய்ய தனிநபர்கள் எப்படி ஒரு பாலமா செயல்படுறாங்கன்னு பார்த்தோம். 3ஆவதா, கடைசி தேதி நீட்டிக்கப்படுமாங்கிற அந்த நிச்சயமற்ற தன்மை. அது மக்கள் மேல எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துது, இது அரசு மக்கள் உறவுல எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணும்னு விவாதிச்சோம். கடைசியா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பலனை பெறும்போது அது கூடவே ஒரு பொறுப்புணர்வும் வருது. ஆமா.
கிடைச்ச இலவச மின்சாரத்தை வச்சு இயற்கை விவசாயம் மூலமா பூமிக்கு நல்லது செய்யணும். தனக்கு கிடைச்ச உதவிய மத்தவங்களுக்கு பகிர்ந்து ஒரு உதவிச் சங்கிலிய உருவாக்கணுங்கிற செய்திதான் இந்த ஆதாரத்தோட உண்மையான சாராம்சம். அருமை. ஒரு சாதாரண யூடியூப் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து நிர்வாக சீர்திருத்தங்கள், சமூக பொறுப்பு, பொருளாதாரம்னு இவ்ளோ விஷயங்களை பத்தி பேச முடியுங்கிறது தான் இந்த ஆய்வோட சுவாரஸ்யமே. ஆமா, இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. இந்த ஆதாரம் ஒரு விவசாயிக்கே மின் இணைப்பு கிடைக்கிற வரைக்கும் உள்ள போராட்டத்தை பத்தி பேசுது. சரி. ஆனா இணைப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன? அது அவரோட விவசாய பயணத்துல ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம், ஒரு தொடக்கம். ஆமா. அந்த இலவச மின்சாரத்தை வச்சு அவரால என்னென்ன புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும், என்னென்ன புதிய சவால்களை அவர் சந்திப்பார், ஒரு விவசாயியோட வாழ்க்கையில இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க யோசிக்கணும். அதுதான் இந்த உரையாடலோட அடுத்த கட்டம்.